நம்ம சேனலில் முறுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு நான் 4 கப்பு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சி வெயிலில் காய விட்டுட்டு உடனே எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ 1 கப்பு உளுந்து, இதை நல்லா வறுத்துக்கணும். அதில் ஒரு 1/4 கப்பு அரிசி, சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. இதை அப்படி கையெடுக்காமல் வறுத்துக்கணும். இந்த உளுந்துக்கு கையெடுக்காமல் கிண்டணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த அரிசி பொரியணும். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வறுத்துக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இது உள்ளே போட்ட அரிசி வேறு பொரிஞ்சிருச்சு, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்து வச்சுருக்கதை அந்த சட்டி அரிசியோடையே கலந்துடணும். இனிமேல் இதை ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நான் திரிச்சிட்டு வந்துட்டேன். இதில் நான் 2 கப்பு மாவு எடுத்து தான் சுட போகிறேன். மிச்சத்தை வேணுங்கிற நேரம் சுட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் காயத்தூள், கொஞ்சம் ஆப்பச்சோடாப்பு. இப்போ இதை நல்லா வைக்கங்க. இதில் நான் கொஞ்சம் பட்டர் போடுறேன். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. இப்போ இது நல்லா வைக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்ப கட்டியாகவும் பிசையாதீங்க, ரொம்ப லூஸாகவும் பிசையாதீங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க. இப்போ இப்படி போட்டு வச்சுருக்கு. நான்லாம் இப்படி தான் போட்டு வச்சுக்கிடுவேன். ஏன்னா நம்ம ஒத்தையில் சுடுறதுனால, தனியாக சுடுறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த அச்சு போட்டு சுட போகிறேன். நம்ம இப்படி ஒரு கரண்டி வச்சு அதில் புழிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். காஞ்சிருச்சான்னு ஒரு இது போட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புழிஞ்சி வச்சுருக்கதை போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் மாவு ஒரு தடவை திரிச்சா போதும். பிள்ளைகளுக்கு அப்பப்போ சுட்டு கொடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி. 2 கப்பு மாவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.